ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னாக்கா ராசியங்காடு. ராசியங்காடுக்கு நான் நிற்கிற இடத்துலேருந்து ரைட்டில் போகணும். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னாக்கா, நான் பட்டுக்கோட்டையிலேருந்து புறப்பட்டு அதிராம்பட்டினம் வந்து அதிராம்பட்டினத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து தோரங்குறிச்சி, அதாவது மதுக்கூர் ரோடு, அதில் வந்திருக்கேன். அதில் இப்போ வந்து சென்ட்ரலில் நிற்கிறேன். கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டையிலேருந்து 15 கிலோமீட்ரு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 55 நிமிஷம். 5:25 கிளம்பி இப்போ நான் 6:20க்கு வந்திருக்கேன். பக்கத்தில் உள்ள ஹைவே போர்டையும் காட்டுறேன் பாருங்கள். சீர்காழி 122 கிலோமீட்டர், மயிலாடுதுறை 101, கும்பகோணம் 70, ராசியங்காடு ரைட் சைடில் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ். இந்த ரோடு வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம் டு அதிராம்பட்டினம் சாலை. கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி வந்து, மன்னார்குடியிலேருந்து மதுக்கூர், தோரங்குறிச்சி, அதிராம்பட்டினம். இந்த சாலையை கூட இப்போ நவீனப்படுத்த இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக நண்பர்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நம்மளாம் பட்டுக்கோட்டையிலேருந்து சைக்கிளில் கிளம்பி அதிராம்பட்டினத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து தோரங்குறிச்சி போய் பட்டுக்கோட்டை வருவோம்னு. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் வரல, அதனால் நான் ஒன்லி சோலோ ரைடு. அதனால் ஒரு ஆள்னால் நான் ஏன் விருப்பத்துக்கு போய்விடுவேன். மற்றவங்க வந்தாங்கன்னாக்கா அவங்க எல்லாரோட விருப்பத்தை நான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி என்னோடய விருப்பம் தான், என் இஷ்டத்துக்கு விட்டேன். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வந்தாச்சு. அங்கேருந்து வந்து இப்போ தான் இறங்கி இந்த வீடியோவுக்கு வேண்டி நின்றுட்டுருக்கேன். ஒரு நல்ல அருமையான லொக்கேஷன். எப்படி பாருங்கள், நீண்ட நெடுஞ்சாலை. இதில் வந்து குறைந்த வாகனங்களே செல்லக்கூடிய சாலை. இது வந்து கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக அதிராம்பட்டினத்தில் போய் ஈசிஆரில் சேரும். ஈசிஆரில் சேர்ந்தால் ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, சென்னை டு தூத்துக்குடி, அந்த ரோட்டில் சேரும். அங்கே சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் அது எங்கே போகணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நண்பர்கள், அந்த ரோட்டை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த பக்கம் நான் ரொட்டேட் பண்ணி காமிச்சேன். வாகனங்கள், ஒரு சில வாகனங்கள் மட்டுமே போயிட்டுருக்குது. ஸோ அந்த ஓரத்தில் நிற்கிறதுனால மரங்கள், செடிகள், கொடிகள் எப்படி. ஸோ ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து என்னோடய இலக்கை, நான் பட்டுக்கோட்டை போய் சேர்ந்தேன்னா அதிராம்பட்டினம் 12, இங்கிட்ட ஒரு 8, அந்த பக்கம் ஒரு 8, 28 கிலோமீட்டர் வரும். ஸோ இன்னுமே நான் வந்து ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரைடு, மகிழ்ச்சியாக இருக்குது. எப்போயாவது இடையிடையே இந்த மாதிரி எனக்கு மட்டும் தனியாக வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் கொஞ்சம் வந்து பயணத்தை கூட எடுத்துக்குவேன். ஸோ கொஞ்சம் உடம்புக்கு நல்ல ஃபிட்னஸ் கிடைக்கும். ஸோ 3 minutes ஆக போகுது நண்பர்களே. இதோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நாளைக்கு அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.